இந்தியா சேஃபஸ்ட் ஸ்டேட் எது தெரியுமா? இட்ஸ் மும்பை. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 82 குழந்தைகள் ப்ளஸ் யங் அடல்ட்ஸ், அதாவது 18 வயது 20 வயது இருந்த அடல்ட்ஸ் உட்பட 82 பேர் மும்பையில் காணாமல் போயிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க 82 பேர். கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்க எத்தனை பேரா இருக்கும்? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம கொஞ்ச நாட்களாக வீடியோஸ் திரும்பியும் ரீபோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க. கூடிய விரைவில் அதுவுமே உங்களுக்காக போஸ்ட் செய்யப்படும். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட வெரி ஆர்டிஸ்ட் சிட்டி, ஒன் ஆஃப் த வெரி ஆர்டிஸ்ட் சிட்டி அண்ட் இந்தியாஸ்லேயே வெரி சேஃபஸ்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியானா அந்த ஒரு நகரத்தை தான் சொல்லுவாங்களாம். ஸோ அதுதான் மும்பை. நான் ஏன் இன்னைக்கு மும்பையை குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை சேஃபஸ்ட் பிளேஸாக இருந்தாலும் இந்த ஒரு நியூஸுக்கு அப்புறம் இஸ் மும்பை ரியலி சேஃப் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 82 குழந்தைகள், 82 சிறுமிகள், சிறார்கள், அது மட்டும் இல்லாமல் 18+ இருக்க யங்கஸ்ட் அடல்ட்ஸ், இவங்க எல்லாருமே மும்பையிலேருந்து காணாமல் போயிருக்காங்க. அதுவும் வெறும் 36 நாளில் 82 பேர் காணாமல் போயிருக்காங்க. இது வெறும் போலீஸ் கம்ப்ளைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ண 82 பேர். இன்னும் நிறைய கேசஸ் வரலாம் அப்படின்றது தான் போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுற விஷயம். பொதுமக்கள், அதாவது தொலைஞ்சு போன அந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேஸ் கொடுக்கறதுக்கு தயங்கியோ அண்ட் சொசைட்டியோட அந்த டேபூஸ்லாம் கருத்தில் கொண்டு நிறைய பேர் கேஸ் கொடுக்காம வராமல் இருக்கிறதாகவும் போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த 36 பேரில் 82 பேர் காணாமல் போயிருக்காங்க. 82 குழந்தைகள், 41 பேர் பெண்கள், 13 பேர் சிறுவர்கள். இதில் 5 வயது சிறுமியிலிருந்து தொடங்கி 11 வயது சிறுவர்கள், 18 வயது நிரம்பிய சிறுவர்கள், இவங்க எல்லாருமே காணாமல் போயிருக்காங்க. 11 கிராமங்கள்ல இருந்து குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்க. அண்ட் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேசஸ் 82 குழந்தைகள் அப்படின்றது இது வரைக்கும் போலீஸ் தரப்புலேருந்து ரிப்போர்ட் ஆன கேசஸோட கவுண்ட் மட்டும்தான். இன்னும் நிறைய பேர் தங்கள் குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். அந்த ரிப்போர்ட் இனிமேல் வரலாம். ஸோ 82 அப்படின்ற கவுண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்ராக்சிமேட் கவுண்ட் அப்படின்றது தான் போலீஸ் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. 6 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையிலேருந்து 134 மைனர்ஸ் இது வரைக்கும் மிஸ்ஸிங். அதில் 86 பேர் கேர்ள்ஸ். ஸ்டார்டிங்கில் 82ன்னு ஒரு கவுண்ட் சொல்லியிருந்தேன். இது அப்ராக்சிமேட்டாக ரிப்போர்ட் ஆயிருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 134 மைனர்ஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜூன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கவுண்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதம் 26 பேர் காணாமல் போயிருக்காங்க, ஜூலை 25 பேர், ஆகஸ்ட் 19 பேர், செப்டம்பர் மாதம் 21 பேர், அக்டோபர் 19 பேர், நவம்பர் மாதம் 24 பேர், டிசம்பரோட முதல் வாரம் கணக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வரைக்கும் 11 பேர். கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் 134 மைனஸ் சில்ட்ரன், டீனேஜர்ஸ், இவங்க எல்லாமே மும்பையில் காணாமல் போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை இல்லாமல் அன்வெரிஃபைட் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ், நார்மல் மெசேஜஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விதமான மிஸ்ஸிங் கேசஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் 86லேருந்து 134 பேர் காணாமல் போயிருக்காங்க சோஃபார் மும்பையில் என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்காக இவ்வளோ குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க? இட் ஜஸ்ட் இஸ் ஸ்கேம் ஆர் இந்த குழந்தைங்களை வச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயம் பின்னாடி நடக்க காத்துக்கிட்டு இருக்கா? என்ன ஏது அப்படின்ற இந்த முழு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்மணி அப்படின்ற என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த தகவல் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்களை என்னோட சேனலை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் உங்கள் விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பாய்.